பராசக்திக்கு தடையா? தணிக்கை குழுவின் பிடியில் சிவகார்த்திகேயன் படம் நாளை ரிலீஸ் ஆகுமா? வணக்கம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை தொடர்ந்து தற்போது சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படமும் தணிக்கை சான்றிதழ் சிக்கலில் சிக்கியுள்ளது. நாளை வெளியாகவிருந்த நிலையில் படத்திற்கு ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை குறித்து பல அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த விரிவான செய்திகளை பார்ப்போம். ஆம், சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ள பராசக்தி நாளை திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தணிக்கை குழு இந்த படத்தில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் கட் செய்ய சொன்னதால் படக்குழு மறுவாய்வு குழுவை அணுகியது. அங்கு 8 முதல் 10 கட் செய்ய சொன்னி U-A சான்றிதழ் தருவதாக ஒப்புக்கொண்டாலும் தற்போது புதிய சிக்கல் ஒன்று முளைத்துள்ளது. 1960களில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதால் படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் குறித்த வரலாற்று தரவுகளை தணிக்கை வாரியம் கேட்டுள்ளது. படக்குழு சமர்ப்பித்த ஆதாரங்களை சென்சார் போர்டு ஏற்கவில்லையா? சிவகார்த்திகேயன் இதுகுறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? படக்குழுவினர் சில வரலாற்றுச் சான்றுகளை சமர்ப்பித்த போதிலும் அவை போதுமானதாக இல்லை என தணிக்கை வாரியம் பிடிவாதம் காட்டி வருகிறது. இதனால் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு நாளை ரிலீஸ் ஆகுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இருப்பினும் திருச்சியில் நடைபெற்ற படத்தின் ப்ரமோஷன் விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன் மிக உருக்கமாக பேசினார். உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காதீர்கள், நல்லதே நடக்கும் என தனது ரசிகர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். மொழிய பற்றுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி கூறும் படமாக இது இருக்கும் என அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் இந்த படத்தில் ரவி மோகன் ஒரு கொடூரமான வில்லனாக நடித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயின் ஜனநாயகன், சிவகார்த்திகேயனின் பராசக்தி என 2 பெரிய படங்களும் சென்சார் சிக்கலில் சிக்கியிருப்பது தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.